வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்ல இருந்து ஒரு அவசரமான வீடியோ. இப்போதான் நான் என்னுடைய மேசையில் இருந்து பார்த்து கொண்டு வந்தேன். என்னுடைய பார்லிமெண்ட்ல இருந்து பார்லிமெண்ட்டுக்குள்ள இல்லை, பார்லிமெண்ட்ல இருந்து வெளியில லொபியில் பார்த்து கொண்டு தான். அதில் இப்போது உங்களோட கையில் வச்சிருக்கிறது ஜனாதிபதியினுடைய பிரகடனங்களும் பிரபும் என்ற ஒரு தலைப்பு கீழே கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டம் சம்பந்தமாக போடப்பட்டிருக்கிறது. அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், 2024 ஆண்டு 12 மாதம் 19 தேதியிடப்பட்ட ஜனாதிபதியின் பிரகடனங்களில் கிளீன் ஸ்ரீலங்காவுக்கு கொமிட்டி ஒன்றை ஃபார்ம் பண்ணியிருக்கிறார்கள். கொமிட்டி என்று சொன்னால் குழு ஒன்றை ஃபார்ம் பண்ணியிருக்கிறார்கள். அந்த குழுவிலே கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் ஒரு தமிழன் கூட இல்லை. அந்த தமிழர்களுடைய அந்த உறுப்பினர்களுடைய பெயரை வாசிக்கிறேன் பாருங்கள். கலாநிதி NS குமாரநாயக்க அவர்கள் சனாதிபதியின் செயலாளர், இராணுவ தளபதி, அதுக்கு பிறகு கடற்படை தளபதி, விமானப்படை தளபதி திரு WLA சமன் பிரியன் அவர்கள், பதில் போலீஸ் மா அதிபர், பொறியியலாளர் குமுது லால் டி சில்வா அவர்கள், தலைவர் நகர அபிவிருத்தி அதிகார சபை, IS ஜெயரத்ன அவர்கள், சிகான் டி சில்வா அவர்கள், சந்தியா சல்காது அவர்கள், கலாநிதி காமினி பட்டுவிடகி அவர்கள், கலாநிதி அனுருத்த கமகை, தில்ருக்பான் சிங், தீபல் சூரியராட்சி, சிசிர் அமிரபந்து, கிரிஷாந்த குமாரி, ஐயது பெரேரோ, ருவான் வீரசூரிய, தயான் கருணாரத்ன அவர்கள். இதில் பேர்களை பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் எந்த தமிழ் பேரும் இல்லை. நான் நினைக்கிறேன் எந்த முஸ்லீம் பேரும் இல்லை. அதாவது உண்மையாகவே கிளீன் பண்ண வேண்டிய இடம் உங்களுக்கே நல்லா தெரியும், வடக்கும் கிழக்கும். அது ஃபிசிக்கல் கிளீனிங்காக இருக்கலாம், ஊழல் சம்பந்தமான கிளீனிங்காக இருக்கலாம். இந்த ரெண்டுலையும் தமிழர்களுடைய பெயர், முஸ்லிம்களுடைய பெயர் முற்றாக ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் என்ன கவலைக்குரிய விடயம் என்றால், நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன், NPP அரசாங்கம் செய்கின்ற சகல நல்ல விடயங்களையும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழர்கள் முழுதாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறுபான்மையின முஸ்லிம் இனத்தவர்கள், மலையக மக்கள் யாவரும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் அர்த்தம் என்னவென்றால், இனிமேல் வடக்கு கிழக்கோ மலையம் சுத்தப்படாது. ஒரு சில மந்திரிமார்களை உங்களுக்கு தெரியும், அவர்கள் வளமையாக அந்த கல் பிடிப்பார்கள், கல்லூரியை திறந்து பிடிப்பார்கள். அதுக்கொண்டு 1-2 அறிவாளிகள், அதில் ஒரு அறிவருடி கிட்டல பார்த்து ஏதோ ஒரு பேர் உண்டு. நான் அதை கணக்கெடுக்கையில் என்னுடைய அண்ணா பிரான்சிலே இயக்கத்துக்கு காசு சேர்க்கிறார் என்று அந்த 5 பேர் காரில் போனவர்கள் ஒரு ஆளுன்னு சொன்னார்கள். உண்மை தெரியாது. யாழ்ப்பாணத்திலிருந்து 4 MP-மாரை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். 3+1, 2+1+1. உங்களுக்கு தெரியும், 2 எங்களுடைய தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள். அது தவிர 1 போனஸ், அது தவிர தேசிய பட்டியல் உண்டு. அதில் எங்களுக்கு அமைச்சரும் இருக்கிறார். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் தமிழர்கள் இல்லை, முஸ்லிம்கள் இல்லை. பாதை சறுக்குகிறதா என சந்தேகம். இந்த கேள்வியை நான் எங்களுடைய கல்லுப்பிடிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் விடுகிறேன். ஸோ உங்களுக்கு எந்த பதவியும் தர முடியாது என்றால், அல்லது எங்களுடைய யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு தமிழ், கிழக்கிலிருந்து ஒரு தமிழ், கிழக்கிலிருந்து ஒரு முஸ்லீம், மன்னாரிலிருந்து ஒரு முஸ்லீம், வவுனியாவிலிருந்து ஒரு முஸ்லீம் ஏன் தெரிவு செய்யப்படவில்லை? எங்கோ ஆட்டம் காணுகிறதா என்ற ஒரு சின்ன சந்தேகத்துடன் இந்த வீடியோவை உங்களுக்கு போடுகிறேன். நீங்கள் தான் அதுக்குரிய பதிலை சொல்லணும். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, பாராளுமன்ற.